புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏழ்மையாக கஷ்டப்படுற பெற்றோரால் தன்னோட குழந்தைக்கு நல்ல படிப்பையும் ஒழுக்கத்தையும் கொடுக்க முடியுமாங்கிறத பற்றி தான். பொதுவாகவே நம்மக்கிட்ட ஒரு பொது புத்தி உண்டு. அதாவது கஷ்டப்படுறவங்களை விட நல்ல வசதியாக இருக்கிற பெற்றோரால் தன் குழந்தைக்கு என்னன்னாலும் செய்ய முடியுங்கிற மாதிரி. அது ஓரளவுக்கு வேணால் உண்மையாக இருக்கலாம், தவிர அதுதான் முழுவதுமான உண்மைன்னு சொல்ல முடியாது. பணம் குறைவாக இருக்கும்போது நல்ல பெற்றோராக இருக்கிறது ரொம்ப கடினமான விஷயந்தான். ஏன்னா வறுமைங்கிறது சுமையும் மன அழுத்தமும் கொண்டது. குடும்பத்தோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு 1க்கு 2 வேளை பார்க்கணும்னு நினைக்கும் போது நம்மளோட குழந்தையோட நேரத்தை செலவழிக்கிறதுக்கோ நம்மளால் முடியாது. அதுவே ஒற்றை பெற்றோராக இருந்தனா இன்னும் கடினமானதாக இருக்கும். அதாவது வீட்டு வாடகை, சாப்பாடு, குடும்பத்தினருக்கு வேண்டிய துணிமணிகள், வேலைக்கு போயிட்டு வர அழுப்பு, இதற்கு இடையில் ஒரு ஆரோக்கியமான சூழல் குடும்பத்தில் உருவாகாது. குடும்பத்துக்கு தேவையான அன்பு, கவனிப்பு, ஒழுக்கத்தை கொடுக்கறது ரொம்ப சிரமமாகவே இருக்கும். ஆனால் உங்களிடம் அதிகமான பணம் இருந்தனா நீங்கள் ஒரு நல்ல பெற்றோராக இருப்பீங்கன்னு உங்களுக்கு உத்தரவாதம் யாராலையும் கொடுக்கவே முடியாது. அதிகமாக இருக்கிறது எப்போதுமே சிறப்பானது இல்லைங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் தான் பணம் குழந்தை வளர்ப்பை எளிதாக்கும். அந்த கட்டத்தை தாண்டினதுக்கப்புறமா குழந்தை வளர்ப்புக்கும் பணத்துக்குள்ள வித்தியாசம் குறுக ஆரம்பிச்சிடும். அப்படி குறுக ஆரம்பிக்கக்கூடிய அந்த கட்டம் எதுன்னு நீங்கள் கேட்குறீங்களா? குடும்பத்தில் மகிழ்ச்சி சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ண ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோன்னா குடும்ப வருமானம் ஆண்டுக்கு $75,000 தாண்டும் போது மக்களிடையே உள்ள மகிழ்ச்சி குறையுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இதுவே நம்ம மாதிரி இந்திய நாடை எடுத்துக்கிட்டோன்னா இங்கே உள்ள அப்பர் மிடில் கிளாஸோட வருமானம் ஒரு ஆண்டுக்கு 25 லட்சத்தில் இருந்து 90 லட்சம் வரைக்கும் இருக்குது. சரி, ஒரு ஆண்டுக்கு 25 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டும் போது தான் அந்த குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சியே குறையுதான். இதை டிமினிசிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் குடும்பத்தாரோட வருமானம் ஆண்டுக்கு 25 லட்சமாக இருந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரோட வருமானம் ஆண்டுக்கு 30 லட்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 லட்சம் வித்தியாசத்தை வச்சு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நல்ல காரில் போக முடியும், நிறைய வாட்டி உணவகத்தில் போய் உணவை சாப்பிட முடியும். ஆனால் அதுவே உங்களை விட மகிழ்ச்சி உள்ளவங்களை அவங்கள ஆக்குமான்னு நினச்சிங்கன்னா ஆக்காது. உங்களை விட சிறந்த பெற்றோராக ஆக்குமான்னு நினச்சிங்கனாலும் அது ஆக்காது. சிறந்த பெற்றோராக இருக்கிறதுக்கு சின்ன பெரிய விஷயங்களை கையாளுறதுக்கான தகுதி நம்மக்கிட்ட இருக்கணும். நம்மளோட வருமானம் கணிசமாக அதிகரிக்கும் போது ஒரு நல்ல பெற்றோராக இருக்கிறது ஏன் கடினமானதாக இருக்குன்னா, நான் வளர்ந்து வந்த உலகமும் என் பிள்ளையை வளர்க்குற உலகமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது என்னோட பெற்றோர் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துருப்பாங்க. ஆனால் நான் வளர்ந்து பெரிய பணக்காரன் ஆனதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தை என் பையனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த கஷ்டம் தெரியாமல் நம்ம வளர்ப்போம். இதை பற்றி மன உளவியலரான ஜேம்ஸ் குரூப்மேன் என்ன சொல்கிறாருன்னா, இமிக்ரேட்ஸ் டு வெல்த், அதாவது கஷ்டப்பட்டு செல்வ நிலைக்கு உயர்ந்து குடியேறியவங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா முதல் தலைமுறை கோடீஸ்வரங்கன்னு சொல்லலாம். அதாவது ஒரு நாட்டில் ஒன்றுமே இல்லாமல் புதுசாக குடியேறுறவங்க எதிர்கொள்கிற சவால் மாதிரி தான் முதல் தலைமுறை கோடீஸ்வரங்களும் அவங்களோட குழந்தைங்களை புரிஞ்சு கொள்றதில் நிறைய சவாலை எதிர்கொள்கிறாங்களாம். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தர் மத்திய தர இல்லைனா விளிம்பு நிலை குடும்பத்தில் இருந்து கஷ்டப்பட்டு வந்து பெரிய ஆளாகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அங்கே நிலவுற பற்றாக்குறைங்கிறது ஒரு தூண்டுகோலாகவும் ஒரு ஆசானாகவும் அமையும். அவரோட அப்பா அவருக்கு பணத்தை குறித்தும் யாரையும் சார்ந்து இருக்காமல் இருக்கிற நல்லொழுக்கத்தை குறித்தும் உழைப்பு குறித்தும் நிறைய போதிப்பார், நிறைய சொல்லி கொடுப்பாரு. ஆனால் அதுவே அவர் பணக்காரன ஆன பிறகு அவரோட குழந்தைக்கு அதையெல்லாம் சொல்லி கொடுக்க முடியுமான்னு நினச்சனா முடியாது. ஏன்னா அவர் வாழ்கிற உலகம் பணக்காரர் உலகம். அங்கே உள்ள விதிமுறையோ வேறு மாதிரி இருக்கும். அங்கே கடின உழைப்பை பற்றியோ யாரையும் சார்ந்தில்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறத பற்றியோ பணத்தை பற்றியான புரிதலை பற்றியோ அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. அப்படியே சொல்லி கொடுத்தாலும் அவங்க உணரவும் மாட்டாங்க, அதை அவ்வளோ எளிதாக ஏற்றுக்கிடவும் மாட்டாங்க. இதை பற்றியான பழமொழி கூட எல்லா நாட்டிலையும் உண்டு. இங்கிலாந்தில் பழமொழி எடுத்துக்கிட்டால் முதல் தலைமுறை சம்பாதிச்ச பணம் 3ஆம் தலைமுறை வரைக்கும் தான் இருக்குன்னு எழுதி வச்சுருக்காங்க. அதுவே இத்தாலி எடுத்துக்கிட்டோன்னா நட்சத்திரத்தில் இருந்து தொழுவத்திற்குன்னு எழுதி வச்சுருக்காங்க. ஸ்பெயினை எடுத்துக்கிட்டோன்னா யாரிடம் இல்லையோ அவர்கள் முறையாக செய்வார், யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் முறையின்றி செய்வார்னு எழுதி வச்சுருக்காங்க. இதனால் அப்பா பணக்காரனாக இருந்தனா குழந்தை அதை உணராமல் அந்த செல்வத்தை ஈஸியாக அழிச்சிருவாங்கன்னு சொல்லப்படுது. அப்படின்னா இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட வரையறையை பெற்றோர்கள் நிர்ணயிக்க வேண்டும். ஏழ்மையாக இருக்கிற பெற்றோரால் அது எளிதாக நிர்ணயிக்க முடியும், பணக்காரனாக இருக்கிறவங்களால அப்படி முடியாது. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, என்கிட்ட பணம் இல்லை, என்னால் இதை செய்ய முடியாதுன்னு ஒரு பணக்காரரால் சொல்ல முடியாது. அதே ஏழ்மையில் இருந்தனா அந்த பெற்றோரால் அதை சொல்ல முடியும். அந்த குழந்தைங்களும் அதை ஏற்றுக்கிடுவாங்க. 1-2 வாட்டி கெஞ்சுவாங்க,
கோவப்படுவாங்க. ஆனால் அப்பாட்ட தான் பணம் இல்லையே, அதுக்காக உழைச்சாகணும் அப்படிங்கிறத புரிதல் ஏற்படும். அப்படின்னா பணக்காரராக இருக்க பெற்றோர் இதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை செய்ய மாட்டோங்கிற சொல்கிற மாதிரியான துணிச்சலாவது இருக்கணும். அப்படி சொன்னால் கூட அதுக்கு ஒரு நீண்ட உரையாடல் தேவைப்படும். ஏன்னா ஏழ்மைக்கு உரையாடல் தேவை கிடையாது, அங்கே இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் பணக்காரராக இருக்கிறவங்கள்ட்ட எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல அதுக்கு என்ன காரணம், எப்படி சொல்லணுங்கிறத தெளிவாக தன் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப கடினமானதாக இருக்கும். கடைசியாக ஒரு முடிவுரைக்கு வருவோம். இங்கே பணத்துக்கும் குழந்தை வளர்ப்புக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஏழ்மையாக இருக்கிறது தான் குழந்தை வளர்ப்பையே நல்ல மாதிரி ஆக்குது. அப்புறமா இதெல்லாம் என்னோட கருத்தே கிடையாது. டேவிட் அண்ட் கோலியாத்துங்கிற புத்தகம், இதை மால்கம் கிளாட்வெல் எழுதியிருக்கிறாரு. அதில் உள்ள ஒரு பகுதியில் தான் இருந்து எடுத்திருக்கேன். என்னோடய காணொளி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் தெரிவிங்க. அப்புறம் வேறு ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.